ஆட்சியாளர்களில் ஜிட்டல் என்று பெயரிடப்பட்ட செப்பு நாணயங்களை வெளியிட்டவர் யார்? ஹாய் அலெக்ஸ். பின்வரும் செப்பு நாணயங்களில் பின்வரும் ஆட்சியாளர்களில் ஜிட்டல் என்று பெயரிடப்பட்ட செப்பு நாணயங்களை வெளியிட்டவர் யார்? முகமது பின் துக்ளக், ப்ரோஷ் துக்ளக், இல்துமிஷ், குலி குதுப் ஷா. ஜிட்டல் யாருப்பா வெளியிடுறாங்க? ஃபாஸ்டா சொல்லுங்க ஆன்சர். வெரி குட், வெரி குட். யாரு? இல்துமிஷ். இல்துமிஷ் அப்படின்றது சரியான விடை. இல்துமிஷ் பத்தி நம்ம நிறைய ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல, கண்டென்ட் வாய்ஸ் பார்க்கக்கூடிய கிளாஸஸ்ல எல்லாத்துலயுமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஆன்சர் இல்துமிஷ். ஜிட்டல் என்ற பெயரிடப்பட்ட செப்பு நாணயங்களை வெளியிட்டது யாரு? இல்துமிஷ் அப்படின்றது. ஸோ இல்துமிஷ் வந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அந்த அமைப்பினுடைய பெயர் என்னப்பா? இல்துமிஷ்னு சொல்றப்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு உருவாக்குனாரு. அந்த அமைப்பினுடைய பெயர் என்ன? சகல்கானி, நாற்பதின்மர். இதை இன்னொன்னு கேட்கலாம். துர்கான் இ ஷிகல்கானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவை யாரு உருவாக்குறாங்க? இல்துமிஷ் உருவாக்குறாங்க. இததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சகல்கானி, நாற்பதின்மர் குழு அப்படின்னு சொல்றோம். அதை உருவாக்குனது யாரு? நம்மளுடைய இல்துமிஷ். சரியா? இவர் வந்து 2 விதமான நாணயங்கள் வெளியிடுறாரு. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி நாணயங்கள். இவர் வெளியிட்ட வெள்ளி நாணயங்கள் என்னன்னு சொல்றாங்கப்பா? இவர் வெளியிட்ட செப்பு நாணயங்களை தான் என்னன்னு சொல்றாங்க? ஜிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வெளியிட்ட வெள்ளி நாணயங்களினுடைய பெயர் என்ன? வெள்ளி நாணயங்களினுடைய பெயர். செப்பு நாணயங்களுடைய பெயர் நீங்க சொல்லிட்டீங்க. வெரி குட். டாங்கா. டாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி நாணயங்களையும் இவர் வெளியிடுறாரு. டாங்கா. சரியா? இல்துமிஷுக்கு முன்னாடி ஆட்சி செய்தது யாரு? இல்துமிஷ் அப்படின்றது மம்லுக் வம்சத்தினுடைய 3வது ஆள். அவருக்கு முன்னாடி யாரு ஆட்சி செஞ்சாங்க? வெரி குட். யாரு? குத்புதீன் ஐபக் அவர்கள். யாரு? குத்புதீன் ஐபக் தான் இவருக்கு முன்னாடி ஆட்சி செய்றாங்க. அடிமை வம்சம். ஓகேவா? மம்லுக் மரபு பார்த்திருப்போம் நம்ம எல்லாருமே. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 40 குழுக்கு இன்னொரு பெயர் கேட்டாங்க அப்படின்னா சாலிசா. நோட் பண்ணிக்கோங்க, சாலிசா. சோ இது கேட்கல, நிறைய பேருக்கு நியூ பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. சாலிசா அப்படின்னு இந்த 40 குழுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து போலாமா? 9th question. கொஞ்சம் வேகமா பார்க்க ஆரம்பிக்கலாம். சௌசா போர் டேஸ் இடையே நடந்தது. சௌசா போர் யாருக்கும் யாருக்கும் இடையே நடந்தது? ஹுமாயூன் விசஸ் ஷெர்ஷா, பாபர் விசஸ் ராணா சங்கா, பாபர் விசஸ் அக்பர் விசஸ் ஹெமு, முகமது கோரி விசஸ் பிருத்திவிராஜ் சவுகான். சிலபஸ் வைஸ் இல்லைன்னா புரியலையே. டேவிட் பிரபா என்ன சொல்றீங்கன்னு புரியல, கிளியரா சொல்லுங்க. ஓகே, வெரி குட். யார் யாருக்கு இடையில நடக்குது? ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் இடையில நடந்ததுதான் இந்த சௌசா போர். எப்ப நடக்குது? 1539 ஹுமாயூன் விசஸ் ஷெர்ஷாவிற்கு நடந்ததுதான் என்னதுப்பா? சௌசா போர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சௌசா போர் 1539 ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் இடையே நடைபெற்றது. ஓகே, 10th question. கல்சா பந்தின் நிறுவனர் யார்? கல்சாவை நிறுவியவர் யார்? கல்சா பந்த். கல்சா பந்தின் நிறுவனர் யார்? சீக்கிய மதத்தினுடைய 10வது குரு யாருப்பா? குரு கோபிந்த் சிங். குரு கோபிந்த் சிங் அப்படின்றதா சரியானது. குரு கோபிந்த் சிங். சோ இதுல வரிசையா 10 பேர் வருவாங்க. சோ 10 பேர் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். கேட்கலாம் 6வது குரு யாரு, 7வது குரு யாரு அப்படின்னு கேட்கலாம். சோ யாரு? குருநானக் தேவ், குரு அங்கத் தேவ், குரு அமிர்தாஸ் சாஹிப் அண்ட் குரு ராம்தாஸ், குரு அர்கன் தேவ், குரு ஹர்கோவிந்த் அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குரு ராம்தாஸ்